நம்ம ஊர்ல மிடில் கிளாஸ் மக்கள் தான் அதிகம். நமக்கு பொக்கிஷம்னா அது தங்கம் தான். ஆனா கடந்த சில நாளா, குறிப்பா ஜூலை ஆரம்பத்துல இருந்தே தங்கத்தோட விலை தொடர்ந்து ஏறுமுகமா தான் இருந்துட்டு வந்துச்சு. இந்த மாசத்துல மட்டும் அதிகபட்சமா 1 கிராம் தங்கத்தோட விலை ரூபாய் 6,920 வரைக்கும் வித்துச்சு. ஒரு சவரன் 55,000 ரூபாயும் தாண்டி போயிட்டு இருந்துச்சு. இப்படியான சமயத்துல இனி தங்கத்தையே நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு நம்ம மக்கள் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நேத்தைய பட்ஜெட் அறிவிப்பு மூலமா ஒரு சூப்பரான செய்தியை சொல்லிருக்கு மத்திய அரசு. அது என்ன அறிவிப்பு, அதனால யாருக்கு என்ன லாபம், எப்படி லாபம்னு எல்லா விஷயத்தையும் அலசி ஆராயலாம் வாங்க. 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தில் தங்கத்தோட இறக்குமதி வரியை குறைப்பதாக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. ஜூலை 24 இருந்து, அதாவது இன்னையிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியோட வரி 15% 6% குறைக்கப்படுறதா குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பிளாட்டினத்தோட இறக்குமதி வரி 15.4% 6.4% குறைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த 6% வரி எதுக்கு விதிக்கிறாங்கன்னு கேட்டா, 5% அடிப்படை சுங்க வரியாகவும் 1% விவசாய உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு செஸ் வரியாகவும் விதிக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடியே இதுவே பிடிசி 10%, ஏஐடிசி 5% இருந்துச்சு. இந்த அறிவிப்பு வெளியான நொடியிலிருந்தே தங்கம் வாங்குற எண்ணம் இருக்கிற மக்களும் நகை வியாபாரிகளும் ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த அறிவிப்புனால மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் லாபம் கிடைக்கும். இப்படியான சூழல்ல கடந்த 22ஆம் தேதி, அதாவது பட்ஜெட் தாக்கலுக்கு முதல் நாள், அதிகப்படியா கிராமுக்கு 6,825 ரூபாய்க்கு வித்த தங்கம் இன்னைக்கு அதிரடியா குறைஞ்சு 6,490 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது. இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா, ஒட்டுமொத்தமா நகையோட வரி குறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. முன்னெல்லாம் 3% ஜிஎஸ்டியோட சேர்த்து நகையோட மொத்த வரி சுமார் 18% இருந்துச்சு. பட்ஜெட்ல இறக்குமதி வரை குறைஞ்சதால ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டியோட சேர்த்து நகையோட மொத்த வரி 9% இருக்கு. இதுதான் நகையோட விலை குறைஞ்சதுக்கு காரணம். இதுநாள் வரைக்கும் வியாபாரிகள் கொள்முதல் செய்யற நகைகளுக்கு இறக்குமதி வரி, ஜிஎஸ்டி, செய்கூலி, சேதாரம்னு எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வரி குறைஞ்சிருக்கிறதால நம்ம மேல இருக்கிற பாரம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. ஆனா விடாது கருப்பு மாதிரி இந்த செய்கூலி சேதாரம்லாம் நம்மளை விட்டு போகாது. என்ன நடந்தாலும் அதையும் நாம தான் கொடுத்தாகணும். இது போக நம்ம நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நகை வியாபார சங்கம் இருக்கு. அன்னைக்கு அவங்க நகையோட விநியோகம், தேவை, போக்குவரத்து, தங்கத்தோட ஒட்டுமொத்த மார்க்கெட் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஊருக்கு இவ்வளோன்னு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதைத்தான் அந்த மாநில வியாபாரிகள் ஃபாலோ பண்ணணும். இந்த சங்கம் போடுற கணக்குக்கும் நம்ம காசு தான் கொடுக்கணும். இது மக்களோட நிலைமை. அப்படியே வியாபாரிகளுக்கு எந்த வகையில லாபம்னு பார்த்தா அவங்களுக்கு தான் நிறைய லாபம். இறக்குமதி வரி குறைஞ்சிருக்கிறதால இனி தங்கத்தோட இறக்குமதியையும் அதிகப்படுத்துவாங்க. அதே போல விலை குறைஞ்சதால மக்கள் கூட்டமும் அதிகமாகும். ஸோ நகைக்கடையில் வியாபாரமும் அதிகமாகும். எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு கல்லா கட்டிடும். இது போக வரி குறைப்பினால தங்க கடத்தல் குறையும்னு சொல்லப்படுது. முன்னெல்லாம் நகையை கடத்தி குறைஞ்ச விலைக்கு வித்து லாபம் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட்டுக்கு. இப்போ இறக்குமதி செய்யற தங்கமே கம்மி விலையில இருக்கிறதால தங்கம் கடத்த அவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதனால நகை வியாபாரிகளுக்கு இந்த போட்டி இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லப்படுது. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் மக்களுக்கு சலுகை கொடுத்திருக்க மாதிரியும் இருக்கு, நிறைய காசு வாங்குற மாதிரியும் இருக்கு. எனக்கு தோணுன விஷயங்கள் உங்களுக்கு தோணுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.